மக்களே, இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மாதிரி சுரேஷ் அடிச்சதுனால நம்ம சுரேஷோட அப்பா தங்கராஜுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு மாப்பிள்ள, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா நம்ம தங்கராஜும் ரேவதியும் வீட்டுக்கு வர்ற டைம்லயே நம்ம மதியோட அம்மா அப்பாவும் வந்து இறங்குறாங்க. விஷயம் தெரிஞ்சுதான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா பேசுறாங்க. பேசும்போது மதிக்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, மதி சுரேஷ் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான், அதுக்கப்புறமா தான் நான் அடிச்சேங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம சுரேஷோட அப்பா காச்சு புச்சுன்னு கத்திட்டு ஒரு பொண்ணு இப்பதான் அடிக்கணுமான்னு சொல்லி கேட்க, இதுக்கு நம்ம மதியோட அப்பா மாப்பிள்ள அடிச்சது மட்டும் கரெக்டாங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த வாட்டி தான் நம்ம மதியோட அப்பா ஒழுங்கா பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அங்க இருந்தவங்க எல்லாம் நீங்க புத்திமதி சொல்லுவீங்கன்னு நினைச்சா நீங்களே இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்களேங்கிற மாதிரி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்கராஜ், சரி மதிய சாரி கேட்க சொல்லுங்கன்னு சொல்ல உடனே நம்ம மலரு யோசிக்கிறாங்க, இவர் வேற ஆரம்பிச்சிட்டாரா சாரி கேளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. நம்ம தங்கராஜ் அதை சொன்ன உடனே நம்ம மதியம் இருந்துச்சு சொல்றேன், நான் சாரி கேட்கறது முன்னாடி சுரேஷ் தான் சாரி கேட்கணும், ஏன்னா அவர் தானே ஃபர்ஸ்ட் அடிச்சாருங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம சுரேஷோட அப்பா காச்சு புச்சுன்னு கத்துறாரு, அவன் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம தங்கராஜ் யோசிக்கிறான், ஐயோ இவங்க வந்து திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி வைக்காம இருக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தனியா கூப்பிட்டு போய் பேசி முடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம சுரேஷ மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. நம்ம சுரேஷ் நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல நம்ம தங்கராஜ் இல்ல நீ கேட்டே ஆகணுங்கிற மாதிரி பிரிவாதமா நிக்கிறான். தங்கராஜ் சொன்னால நம்ம சுரேஷுமே மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். கேட்ட உடனே நம்ம மதியையும் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. அவளுமே மன்னிப்பு கேட்டு இதுதான் கடைசி, இதுக்கு மேல கை வச்சா அவ்வளவுதாங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கும் சொல்றான். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மதியோட அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது நம்ம மதிக்கிட்ட நீயும் வா நம்ம வீட்டுக்கே போயிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம மதியம் அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், அப்படி ஏதாவது பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்றேங்கிற மாதிரி சொல்றான். ஒரு வழியா அவங்க அம்மா அப்பாவை சேஃபா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கேயே பிரச்சனை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.